அடுத்த சிஎம்முக்கு உண்டான முன்னோட்டம் இது. இந்த கூட்டமே அதுக்கான முன்னோட்டம் தான். இது படம் மாதிரி எல்லா படமாக போக்கிரி போட்டாலும் எந்த படம் போட்டாலுமே இவ்வளோ கூட்டம் வரும். அவர் இருக்குது, எல்லாத்தோட ஆதரவுமே இருக்குது அவருக்கு. தளபதி படம் எப்போ பார்த்தாலும் தகமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு விட்டாலுமே இந்த அளவு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா தான். உண்மையிலே வந்து அந்த 20 இயர்ஸுக்கான அந்த இது வந்து குறையவே இல்லை, இன்னும் வைப் அதிகமாக தான் இருக்குது. அருமையாக இருக்குங்க. நல்லா 4Kல கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. படம் நல்ல வைப்பாக இருக்குது. எல்லா பாட்டுக்கும் என்ஜாய் பண்ணோம். அதான் ப்ரோ, ஓஜி வைப் வந்து இப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்தது. 20 வருஷம் முன்னாடி படம் வந்தாலும் மாசாக காமிச்சிட்டாங்க. தளபதி அடுத்து மே 1 தலைக்கோசரமே வருவாங்க. படம் எப்பயும் போல் தாறுமாறு தான் ப்ரோ. தளபதி பண்ணாலே தாறுமாறு தான், அவ்வளோவா. கூட்டம் ஸ்க்ரீனில் பயங்கரமாக தெரிய கூட்டம். தளபதி போல் திரும்பி அடுத்த ஷோ போக போகிறேன். இப்போ டீ கடை போயிட்டு வந்து அடுத்த ஷோ போக போகிறேன் ப்ரோ. படம் தரமாக இருக்குது. லாஸ்ட்ல தெறிக்க விட்டாங்க படத்தில். மரணமான படம். தலைவா இது முத்துப்பாண்டி கோட்டை தலைவா இது. நல்லா இருந்தது ப்ரோ. 4K ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை. செம்மையாக இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரையும் மேலே ஆடிட்டே இருக்கிறாங்க. நடுவில் வந்து வெஸ்லர்சன் சாங் போட்டாங்க பாருங்க இன்டர்வலில். சதுர தேட்டரு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆடுறாங்க. வெறியாக இருக்குதுண்ணா. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரிலீஸாக இவனாலையும் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒர்த்து. அவ்வளோதான். பயங்கரம். அப்போ கூட இப்போ சரியான படம். மே 1 வருதுன்னாங்க. இன்றைக்கி தான் சம்பவமே எங்களுக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் ரீரிலீஸ்னால் இது மட்டும் தான் நினைக்கிறேன். வேடி இந்த ரெக்கார்டு அவனாலையும் முடியாது. அவ்வளோதான். படத்தை இப்போயே ஆஃப் பண்ண சொல்லிடுங்க, இல்லைனா திருப்பி இதே தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். சரிங்களா? அப்புறம் மூவிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக போகும்ல. புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரிப்பீட்டாக மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் புக் பண்ணியிருக்கேன். இதான் தளபதி தரிசனம் வேறு மாதிரி இருக்கு. உள்ளார நிறையா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா கரெக்டான சாங்ஸுக்கு எல்லாம் லேசர் லைட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. கில்லி படத்துக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்க்குறது. எந்த விதத்துலையுமே அந்த பழைய இது குறையவே இல்லை. இன்னும் ரீமாஸ்டர் பண்ணி ரொம்ப நாளாக விட்டுருக்காங்க. அந்த மாஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எலவேட் பண்ணுங்கிறது அப்பயே அந்தளவுக்கு நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. அது விஜய் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது அல்டிமேட். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வந்ததுக்கு நல்லா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் அடிக்கடி நல்ல படமாக எடுத்து பண்ணணும். இந்த படம் வந்து அடிக்கடி ரீரிலீஸ் பண்ணாலும் சந்தோஷம் தான். இதே படத்தை அடுத்தடுத்த வருஷம் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ரெகுலராக வரும். இந்த ரெஸ்பான்ஸ் எப்பயுமே இருக்கும். அந்தளவுக்கு படம் ஒர்த்து. ஸோ எல்லாம் வாங்க வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. புக்கிங்கே வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ மூவி செம்மையாக இருந்தது. கில்லி படம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தளபதி வெறியனாக இருந்தேன். அந்த படம் தேட்டர்லலாம் பார்க்க முடியுமான்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டிருக்கேன். அது இப்போ நடக்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அதை விட என்ஜாய் பண்ணேன். வேறு லெவலில் இருந்தது. தளபதியோட படம்னாலே பார்க்காம இருக்க மாட்டோம். கில்லி படம் ஆல்வேஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம். வேறு லெவலில் இருந்தது படம். இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. படம் எப்பயுமே தளபதி படம் மாஸ் தான் ப்ரோ. பயங்கர வைப்ரேஷனோட. அதோட வித்யாசாகரோட சாங்ஸு இது எல்லாமே மறுபடியும் பேக் ரீவைண்ட் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. 50 டைம்ஸ் மேலே பார்த்தாச்சு. 50 டைம்ஸ் மேலே பார்த்தாச்சு. ஃபோனில் டிவியில் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஒரு நியூ ரிலீஸ் மாதிரியே இருக்குது. இப்போ அடுத்த ஷோக்கு தான் இது வந்துட்டு நைட் 6 மணி ஷோ ஒன்று, நாளைக்கு சண்டே 2 ஷோ. அப்படி சரியான ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு சீன் சாங்கெல்லாம் ரீரிலீஸுக்கு அதுக்கெல்லாம் போட்டு விட்டு சரியான ரெஸ்பான்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ரீரிலீஸை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ப்ரோ. உண்மையிலே தேட்டரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சம் சீன்ஸ்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டது கூட கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரீலீஸ் கண்டிப்பாக ஓடும் தளபதிக்காக. எந்த ரீலீஸும் இந்த அளவுக்கு ஓடி இருக்காது. நான் எல்லா ரிலீஸ் பார்த்தாச்சு. பட் இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் எங்கேயுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தளபதினா தளபதி தான். சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது தானே ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வேறு மாதிரி தான். வேறு லெவல். சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து 20 வருஷம் பார்க்க நல்லா இருக்குது. பார்ப்பாங்க. படம் மாஸ் நல்லா இருந்துச்சு. படம் தான் ப்ரோ. தளபதி மாஸ் தான். படம் சூப்பர்.